ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நகை வாங்க தான் போகிறோம். ஜிஆர்டியில் நான் 1 இயராக வந்து சீட்டு போட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது கடைசியில் நான் பாதியில் ஸ்டாப் பண்ணிடுவேன்னு கூட நினச்சேன். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு. பட் அதையும் தாண்டி இன்றைக்கி 1 இயர் கம்ப்ளீட் பண்ணி நான் அந்த சீட்டை முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு தான் கோல்டு வாங்க வந்திருக்கோம். எப்போவும் நாங்கள் ஜிஆர்டிக்கு தான் வருவோம், டி நகரில் இருக்கிற ஜிஆர்டிக்கு. ஸோ இந்த டைமும் அங்கே தான் வந்திருக்கோம். அண்ட் எனக்கு இயரிங் பார்க்கணும் அண்ட் ரிங் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்திருந்தேன். நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, ஃபேன்சி மாடல் அண்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற மாடல், அப்புறம் ஜிமிக்கி மாடல், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், எது நல்லாயிருக்கும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஜிமிக்கி தான் எனக்கு மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வந்தது. அண்ட் நான் ஃபேன்சி மாடல் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து என்னவோ அது எனக்கு செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. என் தங்கச்சி அப்பப்போ பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. பட் எனக்கு அது ஓகேவா இல்லை. அதனால நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஜிமிக்கி மாடலுக்கே போயிட்டேன். அங்கே போய் பார்த்தேன்னா நிறைய கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு ஜிமிக்கி. பட் என்ன எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. எல்லாமே 2 கிராம் 1.5 கிராம் இந்த மாதிரி தான் இருக்குது. அது நீங்கள் கை வச்சாவே வளைஞ்சிடும் போல், அந்த அளவுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு 2 கிராம் வேணாம், 3 கிராம் கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கு மேலே கூட எடுத்துக்கலாம். ரிங் வேணால் நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் கடைசியில் அதையும் எனக்கு செட்டே ஆகலை. ஃபைனலாக இந்த கம்மல் தான் நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு கடைசியை காட்டுறேன். அந்த இயரிங் வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது ரிங் கலெக்ஷன் போயிட்டேன். ரிங் கலெக்ஷனும் நான் ஒன்று மைண்டில் செட் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அதே தான் வாங்கணும்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் அங்கே போகும்போது அந்த கலெக்ஷன் இல்லவே இல்லை. சரி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாடல் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நானும் அவங்க கொடுக்கும்போது ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அப்படி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எதர்ச்சியாக அந்த அங்கிள் வந்து எனக்கு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண அதே ரிங்கை என் கையில் கொடுத்தாரு. பார்த்தோன்னே செம்ம குஷியாகிடுச்சு. ஸோ அந்த ரிங் வந்து நிறைய சைஸில் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு பார்த்து ஃபைனலாக இந்த இயரிங் அண்ட் இந்த ரிங் தான் நான் செலக்ட் பண்ணது. ஃபைனலாக எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து பில்லாம் போட்டாச்சு. நான் மொத்தமாக சேர்த்து வச்ச கிராம் பார்த்தீங்கன்னா 4.300 மில்லி சேர்த்து வச்சுருந்தேன். ரிங்கு வந்து 2.73 மில்லியும், இயரிங் வந்து 2.213 மில்லியும் வாங்கியிருந்தேன். ஃபைனலாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த இயரிங்கும் ரிங்கும் எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து சீட் போட்டு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி சீட் போட்டு நீங்கள் ஃபைனலாக 1 இயர் கழித்து ஒரு நகைன்னு ஒன்று வாங்கலாம். இப்போ இருக்கிற ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கூடிகிட்டே போகுது. ஸோ உங்களால் முடியும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டிஜிகோல்டு ஆப்லாம் இருக்குது, அதெல்லாம் சேவ் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் வாங்கியாச்சு. அங்கேருந்து பயங்கர டயர்டாகிடுச்சு, பசி வேறு. அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். பாய் காய்ஸ்.